ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பழங்களை பற்றி தான் நாம் ஒரு கதையை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பழங்களின் உலகில் ஒரு பெரிய போட்டி நடந்தது. மிக சிறந்த பழத்தை தான் தேர்ந்தெடுக்கப் போகின்றனர். ஆப்பிள், வாழைப்பழம், மாங்காய், திராட்சை மற்றும் பல பழங்கள் அந்த போட்டியில் கலந்து கொண்டன. ஆப்பிள் மிகவும் அழகாகவும் சிவப்பாகவும் இருந்தது. அது தன்னை நான் தான் மிக அழகான பழம், நிச்சயமாக நான் தான் வெல்வேன் என்று நினைத்தது. வாழைப்பழம் மஞ்சள் நிறமாகவும் நீளமாகவும் இருந்தது. அது நான் மிகவும் ஊட்டச்சத்து மிக்க பழம், என்னை தின்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று கூறியது. மாங்காய் மஞ்சள் நிறமாகவும் பெரியதாகவும் இருந்தது. அது நான் தான் மிகவும் சுவையான பழம், என்னை தின்று நீங்கள் ருசித்து கொள்ளுங்கள் என்று சொன்னது. திராட்சை சிறியதாகவும் ஊதா நிறமாகவும் இருந்தது. அது நாங்கள் மிகவும் குளிர்ச்சியில் திறன் கொண்ட பழங்கள், அதனால் என்னை தின்று நீங்கள் நட்பை அனுபவிக்கவும் என்று கூறியது. போட்டியின் முடிவில் வெற்றியாளராக யார் வருவார்கள் என்று அனைத்து பழங்களும் ஆவலுடன் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தன. அனைத்து பழங்களும் வெற்றியாளர்கள் என்று நீதிபதிகள் கூறினர். ஏனெனில் அனைத்து பழங்களும் தங்களின் தனித்துவமான குணங்களை கொண்டுள்ளன, ஒவ்வொன்றும் தங்களின் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. எனவே அனைத்து பழங்களும் வெற்றியாளர்களே என்று கூறினர். இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு பழமும் தனித்துவமானது, அனைத்தும் முக்கியமானவை. நாம் அனைவரும் வெவ்வேறு திறமைகளையும் குணங்களையும் கொண்டுள்ளோம். அதனால் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்வோம். அது மட்டுமில்லை குட்டீஸ், துரித உணவுகளை தவிர்த்து இயற்கையான பழங்களை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.